உழவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட இயந்திரத்தின் மூலம் கரைவலை மீன்பிடி தொழில் மேற்கொள்ளப்படுவதற்கு அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட தடையை தளர்த்துமாறு கோரி சில பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கடந்த 5ஆம் தேதி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடமிருந்து எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என தெரிவித்து பின்னர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். கடல் தொழில்ன்றது கடல் தொழிலில் பலதரப்பட்டமான தொழில் இருக்குது. சிறு தொழில் இருக்குது, கரவலை இருக்குது, சகல விதமான தொழிலும் செய்கிறார்கள். ஆனால் இப்போ எங்களோட கரவலையை நாங்கள் இந்த காலத்தில் காலால் இழுத்து தொழில் செய்கிறது எங்களுக்கு சரியான கஷ்டமான காலத்தில் நாங்கள் விஞ்சி என்ற ஒரு முறையை கொண்டு வந்து விஞ்சி மூலம் நாங்கள் தொழிலை செஞ்சுன்னு வந்து நாங்கள் இதை பாதிப்புன்ற சொல்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் எங்களோட அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைக்கு உள்ளே நாங்கள் இந்த தொழிலை செய்ய எங்களுக்கு அனுமதி தாங்கொண்டு தான் நாங்கள் இதை கேட்குறோம். நாங்கள் இப்போ அதை விட ஒரு கூடிய எல்லைக்கு போய் தொழில் செஞ்சாலோ இல்லை நாங்கள் ஒரு கரையோரத்தை பாதிக்கிற மாதிரி தொழில் செஞ்சாலோ எங்களுக்கு அதை நீங்கள் சரியான முறைக்கு எங்களுக்கு அதுக்கு ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்து தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் இடத்துக்கு முன்னாள் கடற்றொழில் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லிமென்ட் உறுப்பினருமான திலீப் பெதஹாராச்சி சென்றிருந்தார். நானும் ஒரு கரைவலை மீனவன். எனது தந்தை உட்பட 5 தலைமுறைகளாக நாம் இந்த தொழிலை செய்கின்றோம். இந்த தொழில் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அமைச்சர், பிரதி அமைச்சர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் இருக்கும் போது நான் உரையாற்றினேன். மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் நாட்டை பாதுகாப்பதற்காக இலங்கையை சூழ நிறுத்தப்பட்டிருந்த ஒரு குழுவினரை இந்த மீனவர்கள் அவர்கள் தமக்கான உணவுக்காக மீன்களை பிடிக்க செய்த வேலையே இது. எனவே இது தொடர்பில் நன்கு ஆராயுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை முன்னாள் பார்லிமென்ட் உறுப்பினர் ஹெக்டர் ஹபுஹாமியும் அவ்விடத்துக்கு வருகை தந்திருந்தார். அது இதுதானே இது அப்பாயின்மெண்ட்டா හෙටදාක අපු අපි හෙටකෝ මනිටයි කියලා කියන මට හෙට විතරයි ඉන්න පුළුවන් මචං. ඒකයි ප්‍රශ්න දෙන්න දෙන්න මේ අද ගියා ඉරිදා යාපත්තුමාට මේක කරුණ එකින් එකට පහදලා දෙන්න. කරුණ අපිට යන්නේ මට දෙන්න එකෙන් ඔතන කියලා කතා කරනවා. ඉතින් අපි දවස් 5ක් මෙතන වැඩේ තියෙන්නේ මේ මෙතන අද ඉරිදා නිසා නෑ ඉරිදා වුණාට ඇතුලේ ඉන්න ලේකම් ඩෝල් මේ ඩිරිප්මන්තුමයි මේ පස්සේ දැන් දාපත්තුමාගේ හෙට දවසට අපොයින්ට්මන්ට් එකක් ඉල්ල ගන්න ආවා. ඩොක්ටර් ඒක කතා කරලා අපොයින්ට්මන්ට් එක අපිට දෙයි. பின்னர் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான நேரத்தை ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளை சந்திப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி சென்றனர். උදේරාම හෙට අනිද්දාට කියලා කියයි. නෑ උදේට උදේ 9 වෙනකොට.